தி ஃபாதர் 1996ல வந்தது. இந்த படம் வந்து ஈரானியன் ஃபிலிம். இதோட ஈரானியன்ல பேர் வந்து பேடர் அப்படிங்கிற பேர் சொல்லுவாங்க. இதோட டைரக்டர் யாருன்னா மஜித் மஜிதி அப்படிங்கிறவரு. இவரோட ஃபேமஸ் டைரக்டர் இவரு. இவரோட படங்கள் பார்த்துட்டீங்கன்னா, சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன், அப்புறம் நபி பத்தி எடுத்திருக்காரு. இந்த மெசஞ்சர் ஆஃப் காட் அந்த படத்தெல்லாம் எடுத்திருக்காரு இவரு. ஸோ இவரு இந்த ஃபாதர் பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபாதர்ல என்ன சொல்ல வர்றாங்க, அந்த ஸ்டோரி வைஸ், ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் மேக்கிங் பத்தி நம்ம பேசலாம். ஸோ வெல்கம் டு சின்சென்ஸ். நாங்க இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கிங் ரிலேட்டட் டாபிக்ஸ், மூவி அனாலிசிஸ் பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நாங்க ஏதாவது டாபிக் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாங்க வந்து ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். நிறைய என்ட்ரிஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ ஜாயின் அவர் டீம், க்ரோ யுவர் டீம். ஸ்டோரி சின்னதா விளக்கமா சொல்லணும்னா, ஒரு 14 வயசு பையன், அவனோட அப்பா வந்துட்டு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. ஸோ ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவையும், அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சியும் பிரிஞ்சு சிட்டில போய் வேலை பார்க்குறான். வேலை பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு சம்பளம் கிம்பளம்லாம் வாங்கின்னு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து அவனோட ஃப்ரெண்டு மூலியமா தெரிய வருது, அவங்க அம்மா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கினாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர கல்யாணம் பண்ணிக்கினாங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ இவனுக்கு வந்துட்டு அதை ஏத்துக்கவே முடியல. இவன் போயிட்டு அவங்க அம்மாவை பார்க்குறான். அவங்க ஃபேமிலியா எல்லாம் நல்லா இருக்காங்க. குழந்தைங்க, அவங்க ஸ்டெப் ஃபாதர் எல்லாருமே நல்லா இருக்காங்க. இவனுக்கு ஏத்துக்க முடியல. ஸோ அவங்க ஸ்டெப் ஃபாதர் வந்துட்டு இன்னொரு அப்பாவை இவனோட சொந்த அப்பாவா பார்க்க முடியல. ஸோ இவனோட எய்மே என்னன்னா, எப்படியாவது அவங்க அம்மாவையும் அவங்க தங்கச்சியும் பிரிச்சு இவன் கூட கொண்டு போயிடணும் அப்படின்ட்டு. அதுக்கு இவன் என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். அவங்க தங்கச்சிகளை கிட்னாப் பண்றான். அதுக்கப்புறம் காசு கொடுத்து பார்க்குறான். பட் அவங்க அம்மா என்னன்னா சொல்லி புரிய வைக்கிறாங்க. பட் இவனுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம எல்லாரும் ஒன்னா ஃபேமிலியா இருக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாதாங்க, சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்ட்டு. பட் இவன் வேர்ல்ட்லேயே இருக்கான். இவன் காசு கொடுத்து எங்கள் அம்மாவை கூட்டின்னு வந்துட்டான், எங்கள் தங்கச்சிகளை கூட்டின்னு வந்துட்டான், குடும்பப்படுத்துறான் அப்படின்னு நினச்சிக்கின்னு இவன் என்னென்னவோ ட்ரை பண்ணுறான். கடைசியில் என்ன பண்ணுறான்னா, அவங்க அப்பா ஒரு ஸ்டெப் ஃபாதர் வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இல்லை, அவரோட ரிவால்வரை எடுத்துன்னு போயிட்டு அவனும் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்துன்னு ஏதோ ஒரு ஊருக்கு போயிடுறாங்க. ஸோ இப்போ இவரு தேடிக்கு போய் அந்த ரிவால்வரையும் வாங்கிக்கின்னு அவன் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் வேற ஒரு ஊருக்கு அனுப்பிச்சிருவாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் அவங்க இருக்கிற ஊருக்கு வரணும். பட் அந்த நடுவில் வர டிராவல் பைக்கெல்லாம் ரிப்பேர் ஆகிடும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த டிராவலிங்கில் அவங்க 2 பேரும் எப்படி பாண்ட் ஆகுறாங்க அப்படின்றது தான் கதை. கடைசியில் கிளைமேக்ஸில் என்ன இருந்துச்சு, இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கினாங்களா அப்படின்றது தான் கதை. அதான் இந்த ஸ்டோரி வைஸ் சின்ன கான்செப்ட் தான். ஆனால் அந்த படத்தில் அவ்வளோ வேல்யூ இருக்குது அந்த படத்தில். அதே மாதிரி இந்த படத்தில் சவுண்ட் டிசைன் தான் ப்ரோ இல்லை எனக்கு தெரிஞ்சு நல்லா பிடிச்சது. கரெக்டான இடத்துல எமோஷன் வர டைமில் மட்டும் மியூசிக் கொடுத்துட்டு சவுண்ட் டிசைன் கம்மி பண்ணிடுவாங்க. மற்ற டைம் எல்லாம் வந்து சவுண்ட் டிசைன்லேயே தான் படம் போயிட்டு இருக்கும். எனக்கு அதில் வந்து கொஞ்சம் நோட் பண்ண நல்லா இருந்துச்சு அது யூஸ் பண்ணது. அதே மாதிரி கேரக்டர் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா, இந்த சின்ன பையனோட கேரக்டர் ஆர்க்கு தான் இந்த படமாகவே இருக்கும். அவன் ஃபஸ்ட்டு அவன் ஒத்துக்கவே மாட்டான். ஒத்துக்க வைக்கிறதுக்காக நிறைய சீனை வச்சு அவன் எப்போ வந்தாலும் மாறவே மாட்டான். அவனோட முடியல கரெக்டாக இருப்பான். ஒரு சின்ன அந்த கிளைமேக்ஸ் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு வண்டியில போவாங்க. அங்க நடக்கிற 1/2 மணி நேரத்துல அவனோட இதே மாறும். அவனோட ஐடியாலஜியே மாறி அப்புறம் அவங்க செய்யறாங்களா சரியா அப்படித்தான் கொண்டு போயிருப்பாங்க. நீ கேரக்டர் ஆர்க் சொன்ன உடனே ஆமா, இது மொத்த படமே அவனோட கேரக்டர் ஆர்க் தான். பட் அது வந்து என்னன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சேஞ்சஸ் அவனுக்குள்ள சின்னதா ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த கிராமத்துக்குள்ள வேலை பார்த்துட்டு கிராமத்துக்குள்ள வர்றப்போ ஒரு மைண்ட் செட்ல இருப்பான். பட் அந்த மைண்ட் செட் வந்து அவன் அந்த ஃப்ரெண்டு மூலியமா அவனுக்கு கிடைக்கிற மெசேஜ் மூலியமா மாறும். அது வந்து அந்த மைண்ட் செட்லயே அவன் டிராவல் ஆவான். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, அந்த ரிவால்வரை எடுத்துட்டு இங்க போனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, இவனை அதே மைண்ட் செட்ல தான் இருப்பான். இவனை வந்து நம்ம ஏத்துக்க கூடாது, இவன் நம்ம அப்பா கிடையாது அப்படிங்கறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோவம் வந்து அதை அவனை பழி வாங்குறதுக்காக பல வேலைகளை செய்வான். அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு நைட் டைம்ல 2 பேரும் தனியா ஒரு காட்டுல தங்கிட்டு இருப்பாங்க. அங்க அவன் தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறப்போ அவனுக்கு ஒரு பயம் ஏற்படும். இந்த போய் நம்ம ஏதாச்சும் ஆயிருமோங்கிற அந்த ஒரு பயம் மாறும். அதுக்கப்புறம் அவன் கூடயே ஓகே வேற வழியில இவன் கூடயே டிராவல் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வருவான். அதை சகிச்சுக்கிட்டு அந்த நிலையில போவான். அதுக்கப்புறமா
அவனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டத்துல வந்து அவங்க அப்பா டெசர்ட்ல மாட்டிப்பாங்க. டெசர்ட்ல மாட்டிக்கிட்டு நீ கிளம்பி போயிரு, நீயாச்சும் தப்பிச்சு போ அப்படின்னு அவங்க அப்பா சொல்றப்போ, அங்க வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவன் வந்து அவங்க அப்பா இது அப்பான்னு சொல்ல முடியாது, ஸ்டெப் ஃபாதரை தூக்கிக்கிட்டு அவரையும் கூட கூட்டிட்டு போவான். ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு அது வரைக்கும் அவனை மனுஷனா கூடவே மதிச்சிருக்க மாட்டான் அந்த சின்ன பையன். பட் அதுக்கப்புறம் ஒருத்தன் நம்ம முன்னாடி கண்ணீர் விட்டு அழுகுறப்போ நம்ம எப்படி அவனை அப்படியே விட்டுட்டு போறதுங்கிற மாதிரி கொஞ்சம் இறங்கி அவனை அதுக்கு கேரி பண்ணிட்டு போவான். கடைசியா அந்த ஒரு போட்டோ அது ஏன்னா முழுசா அவனுடைய கேரக்டரா இருக்கு, அவனுக்கும் அவங்க அப்பாவுக்குமான ஃபுல் பாண்டிங் கிடைச்சுதா அப்படிங்கிற மாதிரி படத்துல முடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த பாண்டிங்கான ஸ்டார்ட் நடக்கும், அப்படி ஸ்டார்ட் தான் அந்த ஸ்டார்ட்டை காமிச்சிட்டு அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த முடிக்கிற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இவருடைய படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் அவர் காட்டியிருக்கவே மாட்டார். இந்த சில்ட்ரன் ஆஃப் ஹெவன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் தோத்துருவான், பட் அவங்களுக்கு ஒரு ஷூ கிடைச்சிரும். ஆனா ஷூ அவங்க போடுற மாதிரி இருக்கிற அந்த மாதிரி கிளைமேக்ஸை காமிச்சிருக்க மாட்டாரு. ஒரு ஷூ இருக்கு, அவங்க அப்பா வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் அதை காமிச்சு அந்த கிளைமேக்ஸை முடிச்சிருப்பாரு. ஸோ இது இவரோட ஒரு ஸ்டைலாவே வச்சிருக்காரு. ரொம்ப எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் ஒரு ஹாப்பி எண்டிங்கா இல்லாம ஒரு ஹாப்பி எண்டிங் தான், ஆனா அதை வந்து நான் கொஞ்சம் பாதியிலே கட் பண்ணி முடிக்கிறேன். மீதி வந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்க்கே நான் விட்டுறேன். நீங்க வந்து இதை ஹாப்பி எண்டிங்காவும் நினைக்கலாம், இல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது நீங்க யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்டிங்கா தான் அவரோட எண்டிங் இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் ரொம்ப இதா இருந்தது. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் ஆர்க்குக்கு ஒரு கேஸ் ஸ்டடியா கூட நம்ம இதை வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஆர்க். ஆமா ப்ரோ. இந்த கிளைமேக்ஸ்ல நீங்க சொன்ன கேட்டு அந்த போட்டோ இருக்குல்ல, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா அவங்ககிட்ட வரும். அப்படி என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவன் வந்து அந்த குடும்பத்துல சேர்றான். இதை மாதிரி நீங்க அந்த கனெக்ஷனா கூட காமிச்சிருப்பாங்க. வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனும் அவங்க அப்பாவும் இருக்கிற போட்டோ அவனை விட்டு விலகி ஆமா போயிடும். இவன் அதை தேடி போனவனே அவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுவான். கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோ வந்து இவனை தேடி வருது. சோ அந்த லைஃப் முடிஞ்சிருச்சு உனக்கு. நீ அதை நினைச்சிட்டு வருந்திட்டு அதையே நினைக்கிறனால உனக்கு எந்த இதுவும் கிடையாது. இங்க உனக்கு ஒரு புது லைஃப் கிடைச்சிருக்கு, ஒரு புது ஃபேமிலி கிடைச்சிருக்கு, அந்த ஃபேமிலியோட நீ என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதாதான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த கதையை நீங்க மேலோட்டமா பாத்தீங்கன்னா இது ஒரு யூஸ்வல் ஃபேமிலி டிராமா, ஒரு ஃபேமிலி எமோஷன்ஸை வச்சுக்கிட்டு பிளே பண்ணக்கூடிய ஒரு யூஸ்வலான ஒரு ஃபேமிலி டிராமா தான். அது இதை வந்து நம்ம கையில எல்லாம் கிடைச்சிருந்தா இதை வந்து நம்ம வந்து அதை வேற மாதிரி ட்ரீட் பண்ணி இருந்திருப்போம். பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ரொம்பவே சட்டிலா இந்த கிரவுண்டோட எடுத்தா ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. வந்து இந்த ஸ்டெப் ஃபாதர் அண்ட் சன் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி இந்த கதை பேசுறதுனால இங்க தமிழ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் இங்க வந்திருக்கு. இது பாரதி ராஜாவோட பசும் பொண்ணு அப்படிங்கிற ஒரு படம். அந்த படமும் இதே தான். ஒரு வேற அம்மா வந்து ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருப்பான், அவங்க அப்பா இறந்துருவாரு. அதுக்கப்புறம் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் நடக்கிற பிரச்சனை அந்த கல்யாணம் ஆனவங்களுக்கும் ஒரு குழந்தை வந்திருக்கும். ஸோ அந்த பசங்களுக்கும் இவனுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைங்கிற மாதிரி அந்த கதை ஒரு வில்லேஜ் ஸ்டைல்ல பாரதி ராஜா செட் பண்ணியிருப்பாரு. அதுவும் ஒரு நல்ல கதை தான். பட் அதுல மெலோ டிராமா இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதுவும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் அந்த ஸ்டெப் ஃபாதர் அண்ட் அந்த என்னது அந்த ஒரு கான்செப்ட் இந்த ரெண்டு படத்துக்கும் மேட்ச் ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட். மேக்ஸிமம் எனக்கு இந்த இதுல வந்து சினிமோட்டோகிராஃபி அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த ரெண்டு எல்லா கேரக்டரும் ஸ்டேஜிங் பண்ண விதம் நல்லா இருக்கும். நீங்க ஆரம்பத்துல பார்க்கும்போது என்னடா அவங்க அப்பா அங்கிட்ட அவங்க அம்மா இருப்பாங்க, அவன் வீட்டுக்குள்ளே மேக்ஸிமம் உள்ளே வரமாட்டான், வெளியில நின்று பேசுவான். அவனை காமிக்கும் போது ஃபுல்லா நடுவுல வேலி இருக்கிற மாதிரியே காமிப்பாங்க, தனியா காமிக்க மாட்டாங்க. அந்த நடுவுல அந்த வேலியை வந்து யாரா இது பண்றாங்கன்னா அவங்க அப்பா ஸ்டெப் ஃபாதர் இருக்காங்க, அவரை தான் அந்த வேலின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நடுவுல அவன் இருக்கான், அதை தாண்டி இவனால வர முடியலன்ற மாதிரி காமிச்சிட்டே இருப்பாங்க. அப்புறம் லாஸ்ட் ஏதோ அவனுக்கு உடம்பு முடியாம பண்ணும்போது தான் வீட்டுக்குள்ள வரான். வீட்டுக்குள்ளே அவன் பிடிக்காம தான் மறுபடியும் அவனுடைய கான்சியஸ் இல்லாம தான் உள்ள வருவான். ஆமா, அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் வெளியே போயிடுவான். ஆனா மேக்ஸிமம் எனக்கு அந்த கேரக்டர் காட்டி அவன் ஃப்ரெண்டு ஒரு கேரக்டர் சினிமா எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர். நீங்க நல்லா பேச முடியும் ப்ரோ, நான் அப்புறம் சொல்றேன். அதே மாதிரி நீங்க வந்து எப்படின்னா நீங்க அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் எப்போ வரானோ அப்பதான் அவன் நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி காமிப்பாங்க. ஃப்ரெண்ட் கேரக்டர் எப்போ வெளியில போறானோ அப்பதான் அவன் பாசிட்டிவ் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு தான் அவனை கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் பண்ற மாதிரி கொண்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் இல்ல, அவன் ஃப்ரெண்டு கரெக்டான ஆள் தான். பட் அது அந்த நியூஸ் கேள்விப்பட்டதுல இருந்து அவனுக்கு வந்து அந்த ஒரு ட்ரிகர் ஆயிரும். அதுதான் அவன் வந்து எதுவும் பண்ண மாட்டான், சந்தோஷமா வருவான் பண்ணுவான். அவன் ஃப்ரெண்ட் அந்த நியூஸ் சொன்னோடனே டக்குன்னு ஒரு மாதிரி இதாயிட்டு ஒரு மாதிரி இதாயிடும். அவன் சொன்னா ஊர்ல இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லி இருப்பாங்க. அந்த மாதிரி அவன் யாரு
அவன் ட்ரிகர்லாம் மறுபடியும் லாஸ்ட் பண்ணிருக்கணும். போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிட்டு அவன் இது ஆயிடுறான்ல. ஆ, அப்படி சொல்ல வரேன் நானு. அவன் ஃப்ரெண்டு அது தான் வந்து மாத்துவான்னு சொல்ல வரல. ஆமா ஆமா அது கிட்ட அது எனக்கு ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு லாஜிக்கலா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அந்த ஸ்டெப் ஃபாதரோட அவன் சேர்ந்து பழகல. இவங்க 2 பேரும் டிராவல் ஆகிறப்போ அந்த சேர்ந்து பழகக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அந்த நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த கதையில இருக்கக்கூடிய இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, முக்காவாசி கதை ஒரே இடத்துலதான் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த டெசர்ட்டை விட்டுருங்க, அந்த டெசர்ட் அந்த டிராவலை விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப் ஃபாதர் வீடு, அப்புறம் அவங்க வீடு, இதே மாதிரியான லொகேஷன்ல தான் திரும்ப திரும்ப அதே லொகேஷன்ல தான் கதை நடந்துட்டே இருக்கும். பட் அது இருந்தாலும் என்கேஜிங்கா வச்சதுக்கான காரணம் என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு புதுசான விஷயத்த வந்து அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. இப்ப அந்த ஸ்டெப் ஃபாதரோட வீடை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவன் போய் பார்ப்பான், அப்ப வேற எமோஷன் இருக்கும். 2வது அவங்க அந்த ஸ்டெப் ஃபாதரோட சண்டை போடுறதுக்கு அந்த வீட்டுக்கு போவான், அப்ப வேற மாதிரி இருக்கும். 3வது அவன் தங்கச்சியை பாக்குறதுக்காக போவான். 4வது அந்த அவங்க அம்மா கூட சண்டை போடுறதுக்காக போவான். ஸோ இப்படி ஒரே இடத்துலதான் கதை நடக்குது. ஆனா வெவ்வேறு எமோஷன்ஸ் வெவ்வேறு விஷயங்கள் நடக்கிறப்போ அதை அந்த இடத்தெல்லாம் மறந்துட்டு சேம் லொகேஷன்லாம் நம்ம மறந்துட்டு அதை என்கேஜிங்கா வச்சிருப்போம். அந்த எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச ஒரு 2 சீன் சொல்லணும்னா, அவனுக்கு உடம்பு சரியில்லைனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்த உடனே அவங்க அப்பா அம்மா பேசிட்டு இருப்பாங்க. அந்த நிழலை பார்த்துட்டு அவன் பயப்படுவான். இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் இன்டென்ஷன் வச்சுக்க போறாங்களோங்கிற மாதிரி ஒரு பயத்துல அவன் பாக்குற அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த 2வது இவங்க டெசர்ட்ல மாட்டினதுக்கு அப்புறம் இவங்க அப்பா ஒரு இடத்துல ஸ்டெப் ஃபாதர் அப்பானே வருது. ஸ்டெப் ஃபாதர் வந்து ஒரு தண்ணி கேன் இருக்கிற மாதிரி இடத்துக்கு போய் அந்த கல்லை போட்டு தண்ணி இருக்கான்னு செக் பண்றப்போ தண்ணி இருக்காதுன்னு சொன்னோடனே அவருக்கு இருக்கிற கான்ல டே ஒன்னாலதான்டா இப்படி ஆச்சுன்னு சொல்லி போட்டு வெளுன்னு வெளுத்துருவாரு. அது கிட்டத்தட்ட எங்க அப்பாவை பார்த்த மாதிரி எனக்கு இருந்தது. அதான் ப்ரோ. அந்த டைம் தான் அவர் அடிப்பாரு. அது வரைக்கும் அவர் அடிக்கவே மாட்டாரு. அடிப்பாரு, முன்னாடி அடிப்பாரு. அடிப்பாரு. கோவத்தோட உச்சத்துல இருப்பாரு அவரு. அது ஒன்னாலதான்டா எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது. ஆமா. இந்த டைம் தான் அவரோட கோவத்தை முழுசா காமிச்சிருப்பாரு. அது வரைக்கும் வந்து கோவத்தை காமிச்சு அவருக்கு தண்ணி தாங்க அடிச்சாலும் ஃபர்ஸ்ட் அவருக்கு இந்த பையனுக்கு அவனுக்கு கொடுக்காம பையனுக்கு தான் கொடுத்திருப்பாரு. அது அவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இது இவன் நம்ம பையங்கிற ஒரு இதுலதான் இருப்பாரு. அந்த உரிமையில தான் அவர் அடிப்பாரு. அது ஒண்ணும் இவன் ஒன்னும் வேட்ரா பிள்ளைன்னா அவர் என்னைக்குமே நினைச்சது இல்ல. இவன் தான் கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தான். அது கடைசியா தான் இதாகும். அதான் ஒரு கான்ட்ராஸ்டான கேரக்டர் வச்சிருக்காரு. அவன் வந்து நீ எப்பவும் வரலாம் அப்படின்னு சொல்றான். இவன் வந்து நான் வரமாட்டேன், நீ அங்கிருந்து வெளியே போனதான் நான் வருவேன், அந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட்ல வச்சே கொண்டு போயிருக்காங்க. அந்த கேரக்டரும் இவன் தன்னோட பையனா நினைச்சாலும் எல்லா இடத்துலயும் அவனை தாங்கி பிடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. ஒரு இடத்துல அந்த ரிவால்வரை எடுத்துட்டு இவனை தேடி போற டைம்ல சொல்லுவாரு, அவன் என்ன ஒரு ஹஸ்பண்டா பாக்கல, அப்பாவா பாக்கல, கடைசியில ஒரு மனுஷனா கூட என்ன அவன் பாக்கல அப்படிங்கிற மாதிரி அது சொல்றதெல்லாம் அது அந்த அது சொல்றல ரொம்ப நம்ம படம் எல்லாம் பார்த்தோம்னா அவன் வந்து எப்பவுமே நல்லவனாதான் இருப்பான். கல் எடுத்து அடிச்சாலும் அதை வாங்கிக்கிட்டு அவனுக்கு அந்த அப்பானா எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு பாசம் ஒரு நேசம் அந்த மாதிரிதான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி காட்டாம, நான் வந்து அவனை இப்ப என் பையனாதான் எடுத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவன் என்ன ஏத்துக்க தயாரா இல்லாதப்போ நான் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல அவர் பேசுறதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது எனக்கு. ஃப்ரேம்ல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு படம். படத்துல நீங்க சொன்ன மாதிரி அந்த போட்டோ கனெக்ட் பண்றதாகட்டும், இவன் வந்துட்டு ஸ்டார்டிங்கே ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போய் இது பண்றதாகட்டும், அப்புறமா சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், மியூசிக் எங்கெங்க யூஸ் பண்ணணும், எடிட்டிங் எப்படி எல்லாமே அப்பவே 1996லயே அது செமையா பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் இந்த படத்தை அர்ஷத் ப்ரோ சொன்ன மாதிரி ஹைலைட்டே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான். இப்போ ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டர் க்ளோஸ் அப்ல காமிச்சாங்கன்னா அதிக சவுண்ட் கொடுப்பாங்க. அதுவே வைட் ஆங்கிள் காமிக்கும் போது கம்மியா கொடுப்பாங்க. அந்த டெசர்ட்ல அந்த பையன் தனியா வண்டி ஓட்டும் போது ஆகட்டும், அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு சீன்ல வந்துட்டு ஜீப் வாங்கின குஷில இப்படி அவங்க சிரிச்சுக்கின்னு அப்படியே சுத்தினே இருப்பாங்க. அந்த விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், தண்ணி, கோழி சவுண்டு, மாடு சவுண்டு, இது எல்லாமே விஷுவலா காமிக்கலனாலும் சவுண்ட்ல பெருசா ப்ளே பண்ணியிருப்பாங்க. இதே விஷயத்த தான் அப்படியே சில்ட்ரன் ஆஃப் ஹெவன்ல அவரு ஃபாலோ பண்ணியிருப்பாரு. நான் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் தான் ஃபர்ஸ்ட் படம்னு நினைச்சேன் அது பண்ணது. இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பார்த்தா இது 2வது அவரு மஜித் மஜியா ஒரு டைரக்டர் பேரு. சோ அவரு இது 1966 வந்தது, அது 1997ல வந்தது. நான் என்ன நினைச்சேன் பண்றாரு. ஆமா. நான் என்ன நினைச்சேன் அது ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னு நினைச்சேன். அப்புறமா போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இது ஃபர்ஸ்ட். அப்ப ஈரானியன் பெஸ்ட் படம் எடுத்தாலே இவரோட படம் வந்துடும்.
அதுவுமே செமையான விஷயம். அதுக்கப்புறம் மியூசிக் அதே மாதிரி எங்க யூஸ் பண்ணணும், அங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட்டா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணாம, டயலாக் ஓவர்லாப் ஆகாம கரெக்ட்டா பண்ணியிருப்பாங்க. எனக்கு புடிச்ச ஷாட்னா, இவரு ஃபாதர் வந்துட்டு அவனுக்கு ஜுரம்ன்ட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டுருப்பாங்க. அவரு வந்துட்டு ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வாங்கின்னு வந்துட்டு, ஈவினிங்கா அப்படியே ஜீப்ல வருவாரு. வரும்போது அப்படியே அவர் நடந்து வரும்போது அப்படியே கீழ தண்ணீல காமிப்பாங்க. அவங்க அம்மாவையும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃபாதர். அது அது செமையா இருந்துச்சு. அது எப்படிடா எடுத்தாங்க அப்பவே அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அது சூப்பர் ஷாட்டு. அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபியும் ப அ செம்ம இந்த படத்துல. அதுக்கப்புறம் வண்டியில சின்ன சின்ன பொருட்களுக்கும் இவங்க குடுத்த இம்பார்ட்டன்ஸ். வண்டியில போகும்போது அவங்க அப்பா அ அ ஆக்சிடென்ட் ஆயி செத்துருவாரு. அதுவுமே விஷுவலா எப்படி காமிக்கணும் அப்படின்றது கரெக்ட்டா புரிஞ்சுன்னு கரெக்ட்டா காமிச்சிருப்பாங்க. அதே மாரி கிளைமேக்ஸ்ல இவன் அவங்க அப்பா வண்டியில தான் அந்த டிராவலே போயி அ அப்படி போயின்னு இருக்கும். அதுவுமே செம்மையா இருக்கும். ஒரு பாயிண்ட்ல அவங்க இவங்க கடைசி வரைக்கும் இப்படிதான் சண்டை போட்டுன்னு இருப்பாங்களா? அப்படின்றத தாண்டி, ஆ 2 பேருமே சண்டையில தான் இது பண்ணி 2 பேரும் ஒண்ணா போவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த புயல் காத்து அடிக்கும்னு நெனைக்கிறேன். அந்த காத்து அடிச்சிட்ட பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அப்புறம் நைட்ல ஒரே இடத்துல அவங்க தூங்குவாங்க. அது விடிஞ்சிட்ட பிறகு அவங்க போயிட்டு, அதுக்கப்புறமா அப்படியே லைட் லைட்டா மாறும். ரொம்ப உடனே சடன் சேஞ்சா காமிச்சா, ஆ கரெக்ட்டா கனெக்ட் ஆயிருக்காது நம்பளுக்கு. அப்படியே லைட் லைட்டா அப்படியே காமிச்சிருப்பாங்க. அதுவுமே செம்ம ஹைலைட் இந்த படத்துல. அப்புறம் இது 2 பேர் எழுதியிருக்காங்க இந்த கதைய. ஸோ 2 பேர் எழுதி, அது அவரு டைரக்ஷன் மட்டும் பண்ணியிருக்காரு. மஜீத். வேற ஒரு ரைட்டர் சையதுன்ற ஒரு ரைட்டரோட கொலாபரேட் பண்ணி எழுதியிருக்காங்க. அதுவுமே செம்மையான விஷயம். மேபி ஒருத்தரே பண்ணியிருந்தாலும், இது டைரக்ஷன் மெயினு. அவரு மஜீதோட டைரக்ஷன் தான் மெயினு. பட் ரைட்டிங் 2 பேர் கொலாபரேஷன் பண்ணது எனக்கு என்னவோ நல்லா இருந்துச்சு. இதுல எனக்கு பெருசா குறையே தோணல. மெயினா ஹைலைட்டா என்ன புடிச்சுச்சுன்னா, ஆ சவுண்ட் எஃபெக்ட்ஸும், சினிமாட்டோகிராஃபியும் செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க அவரு கிளைமேக்ஸ்ல சொன்னீங்கல்ல, அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறானா, இல்லையா அப்படின்றத அவர் இன்கம்ப்ளீட்டா விட்டாலும், அந்த ஃபோட்டோ கிட்ட வரதுக்கான காரணம் அதுதான் நெனைக்கிறேன். அவங்க அப்பாவும் ஐ மீன் இல்ல, ஸ்டெப் இல்ல. ஃபாதரும் கிட்ட புரிஞ்சுக்க வராரு. ஸ்டார்ட் பண்ணிருவான்னு சொன்னேன். அதுதான். மேபி அவன் ஏத்துக்கினா அப்படின்றது தான் சிம்பாலிக்கா காமிக்கிறது. இதுதான் நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த டயலாகா சொல்றத விட, இந்த மாரி விஷுவலா காமிக்கும்போது தான் டைரக்டர் ஜெயிக்கிறாரு அப்படின்றது. ஒரு விஷயம் தாண்டி நம்மளுக்கு கனெக்ட் ஆகுதுல்ல. இது நம்ம ஃபில்ம் மேக்கர்ஸ் அதனால புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லாம, ஜெனரலா ஒரு ஆடியன்ஸ பார்த்தாலும் இத புரிஞ்சுக்க முடியுதுல்ல. ஸோ அதுதான் அவரோட டைரக்ஷன்லயே ஹைலைட்ன்னு நெனைக்கிறேன். அவரோட எல்லா படமும் இப்படிதான் இருக்கும். நானே 2, 3 படம் பார்த்துருக்கேன். இன்னும் நம்ம ஃபியூச்சர்ல ஈரானியன் மூவிஸ் டிஸ்கஸ் பண்ணோம்னா, ஆம் அ அவரோட படம் டிஸ்கஸ் பண்ணோம். அவரோட ஃபர்ஸ்ட் படம் பதுக்குன்னு அதையும் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுதான் ப்ரோ. இது ஓவராலா ஒரு வொர்த் வாட்சிங்கான படம். கண்டிப்பா 2, 3 டைம் பார்க்கலாம். யாருனா பார்க்கலன்னா, ஐ மீன் இந்த மீட்ல இல்லாதவங்க சொல்றேன். இல்ல ஜெனரலா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்றேன். கண்டிப்பா பாருங்க. நீங்க ஜெனரல் ஆடியன்ஸா இருந்தாலும் சரி, ஃபில்ம் மேக்கர்ஸா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகும். அப்புறம் எனக்கு என்ன டவுட்னா, அந்த ஃப்ரெண்ட ஒரு இடத்துல அனுப்பிச்சிருவாருல்ல. அது ஏன் என்னன்னு எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுமா? அவங்க 2 பேரும் ஒண்ணா வண்டியில இருந்தா 2 பேர் தான் ப்ரோ போ முடியும். அது ஓகே. நான் சொல்றது அவன செப்பரேட்டா அனுப்பிச்சுட்டு, அவன ஊருக்கு அனுப்புவாரா? இல்ல வந்துட்டு எனக்கு சப்டைட்டில் ஊருக்கு சரியா தான் அனுப்புவாரு. இவன் ஊருக்கு இவனையும் கூட ஊருக்கு ஊருக்கு சேர்த்து அனுப்பிச்சு அவன் விட்டோம்னா, இவன் அழுதுன்னு எங்கேயாச்சும் நடுவுல இருப்பான்ல. ஓடி போயிருவான். ஓகே. அந்த பையன் ஜன்னல்ல சீட்ல இருந்து அவன் அழுதுன்னு இருப்பான்ல. அடிச்சிருப்பாருன்னு நெனைக்கிறேன். அவரு இது பண்றதுக்காக. ஓகே. அப்புறம் இவங்க 2 பேரும் அந்த ஒரே விலங்க கட்டியிருப்பாரு பார்த்தீங்களா? அதுவும் செம்மையா இருந்துச்சு. என்ன காமிக்கணுமோ அத மட்டும் காமிச்சிருப்பாரு. இவரு போலீஸ்ன்றதுனால நெறைய ஷாட் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம, ஒரே ஒரு ஷாட்ல அவரு போலீஸ் வேல பார்க்குற மாதிரி, அதான் அந்த ட்ரெஸ் வாங்க வரும்போது தான் நெனைக்கிறேன். ஸோ அத இல்ல, மட்டும் சிம்பாலிக்கா காமிச்சிருப்பாரு. காமிச்சிருப்பாரு. அந்த ஒரு ஆ ஷாட்ல நின்னு இது வேலைக்கு அந்த காவல் காக்குறது, ஆமா, அப்புறம் அந்த ஆமா. ஆபீஸ்ல இருக்கிறது, அப்புறம் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ண நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ற அந்த வாய்ஸ் ஓவர்ல சொல்லுவாங்க. அப்பதான் இவர் கண்டுபிடிப்பாரு ரிவால்வரை இவன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு. தேவையான இடத்துல அதனால யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆமா. அவங்க இந்த இந்த ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்றது டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரு தேடும்போது, இவங்க அம்மாவ காமிச்சு விடாம அவங்களும் ஒரு விதத்துல ஏதோ ஒரு பிரேயர் மாரி பண்ணுவாங்க ஜன்னல்ல. அதுவுமே நல்லா இருந்துச்சு. அந்த ஜன்னலுக்கு கிஸ் எல்லாம் குடுப்பாங்க. மேபி அவங்களோட சாம்பிரதாயம்னு நெனைக்கிறேன். இல்ல கிஸ் இல்ல. ஆமா ப்ரோ. அது சாமின்னு நினைக்கிறேன். அது இல்ல ப்ரோ. ஆ அது அந்த தர்கா. தர்கா தர்கா இருக்குல்ல. தர்கா. ஆமா ஆ மறந்துட்டேன்.
அதுவுமே நல்லா இருந்துச்சு. புதுசா இருந்துச்சு பார்க்கும்போது. ஆனா இவருடைய இந்த இப்ப சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு சிட்டி ஸ்டைல்ல இருக்கக்கூடிய ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பேஸ் பண்ணி அது காமிச்சிருப்பாரு. இது வந்து ஒரு வில்லேஜ் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியை வச்சு பேஸ் பண்ணியிருப்பாரு. மோரோவர் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன்ல ரொம்ப சோஷியலைஸா அவர் ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. இதுல வந்து அதெல்லாம் பண்ணாம இது இந்த ஃபேமிலியோடது, இதுக்குள்ளேயே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கால் வந்து டைரக்டர் எடுத்துருக்கல, ரைட்டர் எடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் கேஸ்டிங் எப்படி என்ன சூஸ் பண்ண எல்லாருமே செமையா பண்ணியிருந்தாங்க. எனக்கு எந்த கேரக்டருமே ஆர்டிஃபிஷியலா தோணல. லாங்குவேஜ் நம்மளுக்கு புரியலனாலும் இது பெர்ஷியன் லாங்குவேஜ்ன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த லாங்குவேஜா இருந்தாலும் செமையா கனெக்ட் ஆச்சு. அவங்க பேசுறது அழுவும்போது அவங்க அம்மா ஒரு இடத்துல அடிப்பாங்க. அந்த அடிக்கிறதுமே ஆர்டிஃபிஷியலா இல்ல. யூசுவலி நம்ம தமிழ் சினிமால, இந்தியன் சினிமால எப்படி பார்த்தோம்னா அதுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தனியா இருக்கும். அப்படி இல்லாம ரியலா இருந்துச்சு. ஒரு இடத்துல அவங்க தங்கச்சி வந்துட்டு இரும்பும். அந்த இரும்புறது கூட அதுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஒர்க் பண்ணாங்களா? இல்ல ரியலாவே அப்படியே ரெக்கார்ட் பண்ணாங்களா? எப்படின்னு தெரியல. அதுவுமே செமையா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஹைலைட்டே சவுண்ட் எஃபெக்ட்ஸும் எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் உண்மையா ஃபீல் ஆகணும் அப்படின்னா, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லயும் சினிமாட்டோகிராஃபிலயும் ஒர்க் பண்ணோம்னா செமையா வரும்னு நினைக்கிறேன். அது இந்த படத்துல செமையா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் என்னோட பாயிண்ட். ஒரு ஈரான் ஃபிலிம்ஸ் வந்து லைவ் சவுண்ட்ஸ், லைவ் டப்பிங் தான் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். தெரியல எனக்கு கரெக்டா. ஓகே. அதான் லைவ் டப்பிங்கா அவ்ளோ அக்யூரேட்டா அவ்ளோ அதாவது நம்ம பக்கத்துல இருந்து ஒருத்தர் இருமுனா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு. அது கத்துக்கணும். மேபி ஈரானியன் ஃபிலிம்ஸ்ல நம்ம பார்க்கும்போது ஏன் மத்த ஃபிலிம்ல இல்ல, நான் சொல்றது ஹாலிவுட் ஃபிலிமே சொல்றேன். அது எப்படி என்ன ஏதுன்றத கத்துக்கணும். அதுல ஈரானியன் ஃபிலிம்ஸ் அவங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதாவது என்னன்னா பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது, பெரிய ஸ்டார்ஸ்லாம் கிடையாது, பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் வச்செல்லாம் அவங்களால படம் பண்ண முடியாது. அங்கேயே ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இல்ல, இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது, நிறைய ரூல்ஸ்லாம் அவங்களுக்கு இருந்தது. ஸோ அதனாலேயே மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் இந்த மாதிரி அந்த ரோல் அந்த டூயட் சாங்ஸ்லாம் எடுக்கிறதுக்குலாம் கவர்மெண்ட் அலோவே பண்ணாது. அது அந்த அளவுக்கு ரொம்ப இதாக இருக்கு. ஸோ அதனாலேயே மோஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் எல்லாருமே குழந்தைங்களை வச்சு தான் படம் எடுப்பாங்க. அந்த டர்க்கில் கேன் ஃப்ளைன்னு ஒரு ஈரானியன் ஃபிலிம் இருக்கு, ஒரு வார் ஃபிலிம். அது வார மெட்டஃபரிக்கலா யூஸ் பண்ணது. அதுவும் குழந்தைங்களை வச்சே தான் அவங்க பிளே பண்ணியிருப்பாங்க. மோஸ்டா அந்த 90sல வந்த படங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்தைங்க தான் மெயின் ரோல், மேஜர் ரோல் பிளே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள குழந்தைங்களை வச்சுதான் நீங்க எடுக்கணும்னே அந்த கவர்மெண்ட்ல அந்த டைம்ல ஒரு ரூல் இருந்தது. ஸோ அதனாலே இது பண்ணுவாங்க. அந்த கேள்விப்பட்டா எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லா ஆர்டிஸ்ட் அந்த டெக்னிக்கல் டீமு அந்த டெக்னிக் உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு கேரவன் தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஈரானியன் ஃபிலிம்ஸ்லாம். ஒரு கேரவன் தான், அதுக்குள்ள எல்லாம் இது பண்ணிக்கோங்க, ரெஸ்ட் எடுக்கிறது, பிரேக் எடுக்கிறது, என்ன மாத்திரதா இருந்தாலும் ஒரு கேரவன் தான், அதுக்குள்ள என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பட்ஜெட் மெயின் காரணம் அதுதான். ஒரு பட்ஜெட் இவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு, இதுக்குள்ள என்ன எடுக்க முடியுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றப்போ அதுக்குள்ள எவ்வளவு கிரியேட்டிவா ஒர்க் பண்ண முடியுங்கிறத ரொம்ப ப்ரிசைஸா அவங்க வேலை பாக்குறாங்க. அதுதான் அதோடைய சக்சஸ் நான் பாக்குறேன். அதுதான் பட்ஜெட்டே இல்லைனாலும் இவங்க ஒர்க் அவுட் பண்ற விதம் ஏதோ ஒண்ணு புதுசா கனெக்ட் ஆயிடுது. அதான் நீங்க பட்ஜெட் இல்ல, அப்ப என்ன பண்ண முடியும் உங்களால? சரி ஓகே, பட்ஜெட் இல்ல, இதை அச்சீவ் பண்ணணும், இன்னும் நம்ம வேற மாதிரி ட்ரை பண்ணணும். இல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ணும் போது இந்த படமே பாத்தீங்கன்னா இந்த படம் எடுக்கும்போது சரி, நான் கேள்விப்பட்டது தான், அவரோட ஃபர்ஸ்ட் படம் எடுக்கும்போது சரி ரொம்ப மினிமலான பட்ஜெட் தான் கொடுத்து அதுக்குள்ளே எடுத்து முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான். அப்பவே அவர் செம்மையா எடுத்திருப்பாரு. சின்ன சின்ன விஷயம், ஒரு பைக் அவ காமிச்சாலும் அந்த கண்ணாடிக்குள்ள ஒரு மூஞ்சி காமிக்கிறது, அது நம்மளுக்கு பார்த்த மாதிரியே இருந்தாலும் இதுல பார்க்கும்போது புதுசா இருக்கு. அப்படி அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட எடுத்தவர். இப்ப ஈரானியன் படத்திலேயே ஹையஸ்ட் பட்ஜெட் படம்னா இவரது தானா, மெசஞ்சர்னு ஒரு படம் இப்ப மாறிடுச்சு. அந்த டைம்ல அது 90s டைம்ல அது அப்ப வந்து அது ரொம்ப இதா இருந்தது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது மாறி இருக்கு. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இருந்த ஒரு ஆளுக்கு, அவ்வளோ தனங்கள் பண்ண ஆளுக்கு ஹையஸ்ட் பட்ஜெட் எடுக்கிறதுக்கு காசு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஐ மீன் நம்ம பண்றது சின்சியரா பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது கிடைக்கும் அப்படின்றதுனால சொன்னேன். அதான் ப்ரோ, அந்த படத்துக்கு எதிர்ப்பு நிறைய இருந்துச்சு. படம் ரிலீஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த படத்துக்கு. அது கொஞ்சம் கான்ட்ரோவர்சியலான அந்த ரிலீஜியஸ் திங்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருப்பாரு அவரு. ஏன்னா நபிக்கு வந்து உருவம் இல்லை, அந்த ஒரு கான்செப்ட்ல வந்து வேண்டாம் சொன்னாங்க. அந்த படத்துல வந்து உருவம் இல்லாம கேமரால நபின்னு காமிச்சிருப்பாங்க. அது ஒரு வித்தியாசமான டெக்னிக்ல கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. கேமரா மீன்ஸ் கேமராவை பார்த்து தான் இவங்க பேசுற மாதிரி எடுத்துன்னு வரீங்க, எனக்கு புரியல. அதாவது கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல,
அந்த படம் கேமரா வந்து இப்போ கேமரா இருக்குன்னா எல்லா கேரக்டர்ஸும் நபி முன்னாடி பேசுற மாதிரி வச்சிருப்பாங்க. பட் நம்ம வந்து ஆமா அதை அந்த மாதிரி. பாக்குறப்போ எதுவும் தெரியாது. சோ அவங்க கேமராவை ஆ, பார்த்து தான் பேசுற மாதிரி வச்சிருப்பாரு. ஆமா. ஏன்னா வந்து உருவம் இல்லைல்ல. இப்ப உருவம் வச்சுட்டாங்கன்னா ஒரு பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி அந்த பிரச்சனை மாதிரி கொண்டு ஆயிரும். போயிருப்பாங்க. அந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் டெக்னிக் வந்து புதுசா யூஸ் பண்ணியிருப்பாரு. நல்லா இருக்கும் ப்ரோ அந்த படம், வேணா பாருங்க. இரானியன் படம் பார்க்க இல்ல, ஆரம்பிக்கணும். தமிழ் டப்டே எஸ்பெஷலி இருக்கு. ஏன் தமிழ் டப் பார்க்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அதுலயே பாருங்க, அது இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா தமிழ் டப்டு ரொம்ப அதோட ஒரு நான் 2 வருஷனுமே பார்த்தேன். எனக்கு அது தமிழ் டப்டு அந்த அளவுக்கு பிடிக்கல. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. மேபி ஒரிஜினல்லே நான் பாருங்க, ரெண்டு அதான் நல்லா படமே இருக்கும். ஒரிஜினல் லாங்குவேஜ்ல மெசஞ்சர் மூவியா பார்த்தா ப்ரோ? பழக்கமே. வேணா தமிழ் டப்ல பாருங்க. அவைலபிளா என்ன இருந்தாலும் மூவி ஒரிஜினல் நிக்கிறேன்? லாங்குவேஜ். மெசஞ்சரா? முகமது மெசேஜர் முகமது மெசஞ்சர் ஆஃப் காட். முகமது முகமது Messenger of மெசேஜர் ஆஃப் காட். அதுதான் இப்ப highest ரீசெண்டா வந்த படம் தான். ஒரு 5 இயர்ஸ் இருக்குமா ப்ரோ? 2018 வந்தது. 2015. 5 வருஷம். கோவிடுக்கு முன்னாடி வந்தது. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு அந்த கார்ல ஒரு ரவுண்ட் அடிப்பார் பாத்தீங்களா? நான் குரூப்லோட போட்டிருந்தேன் ஷார்ட் ஆஃப் த மூவி அப்படின்ட்டு. அவர் ரவுண்ட் அடிக்கும் போது ஒரு லாங் ஷாட் வச்சிருப்பாங்க. எக்ஸ்ட்ரீம் லாங்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு செடி இருக்கும், ஒரு பச்சை கலர்ல செடி ஒன்று இருக்கும், அங்க கார் இருக்கும். பார்க்கும்போது சுத்தியும் பாலைவனம் மாதிரி அந்த இடம். அதுல அந்த செடி காட்டும் போது அவரோட வாழ்க்கையில வந்து ஒரு பூ பூத்தது, அந்த மாதிரி பசுமையா ஒரு விஷயம் நடக்குதுன்றதை காட்டுறதுக்காக அந்த ஷாட் வச்ச மாதிரி நான் பார்த்தேன். எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அதாவது நீங்க எல்லா பாயிண்ட்டுமே சொல்ல வந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் இதெல்லாம் சொல்லிட்டீங்களான்னு எனக்கு தெரியல. நான் சரியா நடுவில் கொஞ்சம் வெளில போயிட்டேன். அதே மாதிரி இது ஒன்று, ஃபர்ஸ்ட் இவர் வந்து பைக்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது ரோட்டுக்கு சைட்ல இறங்கிட்டு பார்ப்பாரு. அங்க ஒரு 4 மரம் நிற்கும். பார்த்துட்டு மறுபடியும் அதை போய் போவாரு. போகும்போது நான் என்ன நினைச்சேன்னா, சரி மரத்துல ரெஸ்ட் எடுக்க போறாங்க போல அப்படின்னு நினைச்சா, ரிவர் ஒன்று ஓடிட்டு இருக்கு. ரிவரா அது என்ன நதி மாதிரி சின்னதாக ஓடிட்டு இருக்கும். அங்கே போயிட்டு நமக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து மரத்தை பார்க்கும்போது தண்ணி வருது தெரியாது. அங்கே போய் நிற்கும் போது அவர் கை கால் மூஞ்சினா கழுவுவார். ஸோ இதெல்லாம் அந்த மக்களோட வாழ்வியலை புரிஞ்சா, அந்த இடத்த புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதெல்லாம் தெரியும் போல. இல்ல, அந்த பையனும் கடைசி அப்படிதான் பண்ணுவான். அந்த தண்ணி இருக்காது, அந்த 2 மரத்தை பார்த்துட்டு தான் ஓடி போய் பார்ப்பான். அதேதான், இது ஏன் இங்க காட்டினாங்க அப்படின்னா, பின்னாடி அவன் வந்து இந்த இல்ல, மரம் இருந்தாலே அங்க தண்ணி இருக்குங்கிறது அங்க இருக்கக்கூடிய இது போல. அந்த இல்ல bro, இல்ல. அந்த பாலைவனத்துல ஒட்டகம் இருக்குல்ல, ஒட்டகத்துக்கு தெரியும் தண்ணி எங்க இருக்குன்னு. இல்ல, அது பக்கத்துல இருந்தது. அங்க போய் பார்த்தோன்னே இதா இருக்காது, தூரத்துல தான் போய் பார்ப்பான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தண்ணியில கைய வைக்க மாட்டான். இது உண்மையான தண்ணியா இல்ல நமக்கு வர்ற இல்யூஷனான்னு டெஸ்ட் பண்ணிட்டு தான் அதை மூஞ்சில தெளிப்பான். ஆமா, அது ஒண்ணு. அதங்க நான் சொல்ல வந்து இதை சொல்லிட்டீங்க. அது என்னன்னா, அதேதான் ஃபர்ஸ்ட் ஒட்டகத்தை பார்த்தோன்னே ஒரு ஓகே, இவனுக்கு ஒரு இது, ஒட்டகம் தண்ணி குடிக்கல, 90 லிட்டர் எல்லாம் குடிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ தண்ணி பக்கத்துல எதுவும் இருக்குன்ட்டு அவன் அந்த இடத்துல போய் எட்டி பார்க்குறான். அங்க ஒரு 2 மரம் நிக்குது. அதை பார்த்தோன்னே என்னடா மரம் தானே நிக்குது அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு இங்கே லிங்க் ஆச்சு. இங்க மரம் இருந்துச்சு, தண்ணி ஓடிச்சு, அதே மாதிரி அங்கே ஏதாவது இருக்கும் போல அப்படின்றது. ஸோ இதை முன்னாடியே, அதாவது அந்த ஊர்க்காரங்களுக்கு புரியும், நம்மள மாதிரி வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு புரியுங்கிறதுக்காக வச்ச மாதிரி நான் பாக்குறேன். அப்போ அங்க போயிட்டு எடுத்துட்டு வரோம்ல. ஸோ இதெல்லாம் வந்து மக்களா வாழ்வியலா நம்ம வெளியில ஒரு மதுரையை பத்தி எடுக்கணும்னா கூட அங்க போய் இருந்தாதான் இந்த மாதிரி சில விஷயங்களையும் நம்ம பண்ண முடியும். அப்பதான் இன்டெப்தா காட்ட முடியும் அப்படின்றதுக்கு இது. மற்றபடி நீங்க எல்லாமே அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் எல்லாத்த பத்தியும் பேசிட்டீங்க. அடிச்சது மெயினா, அடிச்சது வந்து ரொம்பவே ரியலா இருந்துச்சு. எங்கேயுமே கொஞ்சம் கை மேல போயிட்டு வரும்போது நம்ம ஊர்ல மாதிரி எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துட்டு, சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் கொடுத்து ஏமாத்தாம அப்படியே அடிச்சுட்டு அந்த மூச்சு வாங்கி கீழே உட்கார்றது வரைக்கும் எல்லாமே ரொம்ப ரியலா பண்ணியிருந்தாங்க. அந்த சின்ன குழந்தை இருமுனதை நான் நோட் பண்ணேன். அது ரொம்ப ரியலா இருந்துச்சு. அந்த சொன்னீங்கல்ல நந்தீஷ் ப்ரோ, அதெல்லாம் நான் ரொம்பவே வியந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்ல இதுல எனக்கு ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, இவர் வந்து அந்த பையனை தேடி போகும்போது சீக்கிரமா அந்த ஊருக்கு போன மாதிரி இருந்துச்சு. வரும்போது ரொம்ப தூரம் வர மாதிரி இருக்கு. அப்போ வந்து அதுக்கப்புறம் தான் bro ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கு அவரு தூரத்துல போறது வந்து காமிக்க ரொம்ப முடியாது. நாள் அது பண்ண மாட்டார். 2த்தையும் பேரலா காமிச்சிட்டே இருப்பாரு. இந்த பஸ் போறது, இவர் வர்றதுங்கிறது எனக்கு அது எப்படி இருந்ததுன்னா, ஒரு டென்ஷனை கிரியேட் பண்றதுக்காக அவர் வச்ச மாதிரி இருந்தது. ஓகே, பஸ் எங்கேயோ பாதி வழியில மடக்கிடுவான் போல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் ஆனா தூரம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு அந்த சின்ன பையன் வந்து நடுவுல கொலாப்ஸ் பண்ணி விட்டுறான். எனக்கு தெரிஞ்சது ஒரு 1/2 நாள் தான் எடுக்கும் போல. அந்த வில்லேஜ்ல இருந்து அந்த சிட்டிக்கு ஹார்பர்னு சொல்லுவாரு அவரு, அங்க போறதுக்கு 1/2 நாள் தான் எடுக்கும் போல. காலையில கிளம்புவாரு, மதியானம் அங்க போய் ரீச் ஆயிடுவாரு போல. அந்த இவன் கொஞ்சம் குளறுபடி பண்ணி விட்டுருவான், ரூட்டை மாத்தி விட்டுருவான். அதுக்கப்புறம் இவர் ஸ்டே பண்ணுவாரு. அப்புறம் வண்டி ரிப்பேர் ஆயிடும். சோ அதனால அது கொஞ்சம் உங்களுக்கு பெருசா தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ரொம்ப லென்த்தி தான் போக மாட்டாரு, குறுக்கு வழியில தான் போவாரு. ஆரம்பத்துல தான். குறுக்கு வழியில தான் போவாரு. நீ அவர் போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த டேங்க் ஃபுல்லா பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டு தான் போவாரு. அதே காமிச்சிருப்பாரு. அந்த கொஞ்சம் ரூட் பெரிய ரூட் தான்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபுல் பண்ணி போவாரு. அப்புறம் அந்த பையனை புடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு டேங்க் ஒரு லிட்டர் ஒரு கேன் டேங்க் வாங்குவாரு. இந்த பையன் நடுவுல கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவான். ஆமா,
எனக்கு புடிச்ச சீனே அந்த பையன் பைக் எடுத்துட்டு போயிடும். இவர் மலையெல்லாம் ஏறி போயிட்டு அந்த இடத்துல உட்காந்துருப்பாரு தெரியுமா? அது சரியான சீன் எனக்கு. இது அது நம்ம மாஸ் தமிழ் சீன் ப்ரோ. அந்த அதான் இல்ல சீன் அது அது அதே வந்து தமிழ் அவரு சினிமா அவன் சொல்லுவான், அதுக்கு முன்னாடி தான் கிண்டல் அடிப்பான். உனக்கு தொப்பெல்லாம் இருக்கு, எனக்கு பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாரு. அந்த மலையெல்லாம் ஈகோ ஏறி அவரை ஹர்ட் வரணும். பண்ணிட்டு அதுல நான் எவ்வளவு ஃபிட்டா இருக்கேன்னு காட்டுறதுக்காக, ஏன்னா அவர் கிளைம் பண்ணி வந்ததெல்லாம் காட்ட மாட்டாங்க. கடைசியா அவர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு, அதை மட்டும் தான் காட்டுவாங்க. சோ ஹிஸ் ஆல்சோ ஃபிட் அப்படிங்கிற மாதிரியான அது காட்டுற மாதிரி இவன் இருந்தது. விழுறத எனக்கு தெரிஞ்ச காமிச்சிருவாங்கல்ல, கிளைமேக்ஸ் காமிச்சது இவன் விழுறத சிங்கம். காமிச்சிருவாங்க. சிங்கம் 3ல வர ஏன் ரெஃபரன்ஸ் ப்ரோ அது. சிங்கம் 2 ப்ரோ. சிங்கம் 2 ரைட். சிங்கம் 2ல தான் வாயை பிடிக்கிறதுக்காக சிங்கம் 2 சூர்யா இது பண்ணுவாரு. நல்ல ஒரு படத்தை பீஜியம் பேசுறீங்க, போட்டு அந்த படத்தை டிஸ்கஸ் எத்தனை பண்ணிக்கின்னு. அது வந்துட்டு கிளீனா துண்டு போட்டு சிம்பிளா வச்சிருப்பாரு. பீடி அடிச்சுன்னு உட்கார்ந்து இருப்பாரு. ஏன்டா இவன் விழுறா அப்படின்னு பார்த்தா செம்மையா உட்கார்ந்து இருப்பாரு. இதே நம்ம படம் இருந்தா அந்த இடத்துல செம்ம எலிவேஷன் மியூசிக் கொடுத்திருப்பாங்க. ஜெயிலர் மிஸ்டேக் போட்டு ஸ்லோ மோஷன்ல ஓட்டு விட்டுருப்போம் நம்ம. ஆனா அங்க சரி. இதெல்லாம் கம்முனு இருங்க bro. இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு அந்த படத்தை. இதெல்லாம் இல்ல இல்ல நீங்க அது நம்ம சொல்றீங்க பண்ணிருந்தா சொல்றேன். தமிழ் இல்ல சினிமால bro. பண்ணிருந்தா அது எவ்வளவு பெரிய மாசின ஆக்கி ஸ்லோ மோஷன்ல போட்டு அது நீங்க வேறவே ஆக்கிருப்பாங்க. இங்க நீங்க சொல்ற மாதிரி இங்க வந்து மாசம் ரொம்ப ஆகிருக்கலாம். சூப்பரா அவங்களுக்கு பண்ணிருந்தாங்க. அது ஒர்க் அவுட் ஆகுது, நமக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, அதனால தான் எடுக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. மூவி அனாலிசிஸ் எப்படி பண்ணியிருப்போம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த மூவில நாங்க ஸ்க்ரீன் பிளே பத்தி பேசியிருக்கோம், கேரக்டர் பத்தி பேசியிருக்கோம், ஃபிலிம் மேக்கிங் பத்தி பேசியிருப்போம். அதை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாங்க இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நாங்க கண்டக்ட் பண்றோம். நீங்க அதுல நிறைய என்ட்ரிஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்கு. அதில் வந்து நீங்க உங்க உங்க கேள்வியை நீங்க அங்க வந்து கேட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான மூவி அனாலிசிஸ் இல்ல ஃபிலிம் மேக்கிங் டாபிக்லாம் உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம்.